ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவர், சிஆர் தாஸ் அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் தான் சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு. இவரும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினராக இருந்தவர் தான். அதுக்கப்புறமா ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருப்பாங்க. அப்புறமா இவர் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. சுயராஜ்ய கட்சியை தொடங்கி நடத்திட்டு இருப்பார் சிஆர் தாஸ் அப்படின்றவர். அவர் தான் என்னென்னா சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு. சரி, சுபாஷ் சந்திர போஸ் யாருக்கு அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு. முத்துராமலிங்க தேவர் கேட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிருப்பார் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு சிஆர் தாஸ். இதுவே சுபாஷ் சந்திர போஸோட சீடர், அதாவது முத்துராமலிங்க தேவருக்கு யார் அரசியல் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் வைசிராய் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் வைசிராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு அப்படின்றவர் தான் வைசிராய். ஏன் முதல்ல என்ன போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு தான் போஸ்டிங் இருந்துச்சு. கவர்னர் ஜென்ரல் போஸ்டிங் தான் இருந்துச்சு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு தான் போஸ்டிங் இருந்துச்சு. ஆங்கிலேயரோட தலைவராக இருக்கவங்களாம் இங்கே கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் என்னென்னா வைசிராய் அப்படின்னு பேரை மாற்றம் பண்ணாங்க. 1858 அடுத்தது 47 வரைக்கும் என்னென்னா வைசிராய் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜென்ரல்னு சொன்னாங்க தலைமையாக இருக்கிறவங்கள. அடுத்தது வைசிராய்ன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். பெருங்கலகம் நடந்துச்சுல்ல, பெருங்கலகம் பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகம் நடந்திருக்கும். நிறையா பேர் பங்கு பெற்றிருப்பாங்க. ஜான்சி ராணி, கன்வர் சிங், நானா சாஹிப், தாண்டியா டோப் இவங்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் பெருங்கலகத்தில். இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அதுக்கப்புறமா கவர்னர் ஜென்ரல் போஸ்டிங்லேருந்து வைசிராய்க்கு மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை ஆட்சி பண்ண ஆங்கிலேயர் யாருன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறமா நேரடியாக இந்திய அரசாங்கம் யாரை ஆட்சி பண்ண ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ராணி. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்னர் ஜென்ரல் அப்படின்ற பேர்லேருந்து வைசிராய் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. வைஸ்ராய் அப்படின்னா வைஸ்னா என்னது? வைஸ்னா பார்த்தீங்கன்னா துணை. ராய் அப்படின்னா என்னென்னா ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, ராயல்ஸ் அப்படின்னு. அதனால் ராயலுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற பேரில் வைஸ்ராய் அப்படின்னு அந்த பட்டம் பேர் மாற்றிட்டாங்க. அப்படி முதல் வைஸ்ராயாக நம்மளுக்கு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் நீல கொள்கையை கடைப்பிடித்த ஐரோப்பியரோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீல கொள்கை அப்படின்னா என்னென்னா நீலக்கடல் கொள்கைன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை கடைப்பிடித்த ஐரோப்பியர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு முதல்ல வந்த ஐரோப்பியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். நம்ம நாடு இப்படி இருக்கா, இந்தியா இப்படி இருக்கா, கீழே என்னென்னா கேலிக்கட் அப்படின்ற இடம் இருக்கும். இப்போ கோழிக்கோடு அப்படின்னு கேரளாவில் இருக்கிற இடம். இங்கே தான் ஃபஸ்ட்டு வாஸ்கோடகமா அப்படின்றவர் சேர்ந்திருப்பார். சேர்ந்து அப்புறமா இங்கே ஃபேக்ட்ரிலாம் கட்டி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கேயும் என்னென்னா ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி வர்த்தகம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த போர்ச்சுகலுக்கு ஃபஸ்ட்டு கவர்னர் வரார். போர்ச்சுகீசியர்களில் ஃபஸ்ட்டு கவர்னர் பேர் என்னென்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்மெய்டா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுக்கு பெருசு இல்லை, இந்த கடல் இருக்குல்ல, இந்த நீல கடலை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் என்னென்னா இந்தியாவுக்குள்ளே யாராவது அவங்களை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம்ல. ஆனால் கடல் படை என்னென்னா அப்போ ஐரோப்பியர்கள்ட்ட தான் இருக்குது. இந்திய மன்னர்கள் வேறு எந்த மன்னர்கள்ட்டையும் பெருசாக இல்லை. அதனால் அப்போ இருந்த கப்பற்படையிலே அந்த காலத்தில் போர்ச்சுகீசியர்களோட கப்பல் படை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது.
அதனால வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கிறதால நம்ம வந்து கடலில் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா வேறு யாராவது அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சி நம்மளை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுதான் வந்து என்னென்னா நீலக்கடல் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி. அவர் பேர் என்னென்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. இவர் தான் முதல் கவர்னராக இருந்தார், போர்ச்சுகீஸ்லே முதல் கவர்னராக நம்ம நாட்டில் இருந்தவர். சரியா? அவர் வந்து நீலக்கடல் கொள்கையை கடைபிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த வருடம் வந்து தமிழகத்தின் சட்ட மேலவையை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே வந்து சட்டமன்றம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை, சட்டப்பேரவை அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இதுவே சட்ட மேலவைனா கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது மாதிரி 2 இருக்குது, சட்டப்பேரவை சட்ட மேலவை. எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா சட்டப்பேரவை வந்து எல்லா மாநிலத்திலையும் கண்டிப்பாக இருக்கணும். சட்ட மேலவை வந்து ஆப்ஷனல் தான், இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம். மாநிலத்தோட விருப்பம் தான், மாநில அரசாங்கத்தோட விருப்பம் தான். நம்ம வந்து என்னென்னா வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் 1986 அந்த வருஷம் வந்து எடுத்துட்டாங்க. யார் சிஎம்மாக இருந்தப்போ அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது எடுத்துட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ வந்து ஒரு 6 ஸ்டேட்டில் தான் வந்து இந்த சட்ட மேலவை இருக்குது. 2 அவை இருக்குது 6 ஸ்டேட்டில். அது என்னென்ன அப்படின்னு நான் எழுதுகிறேன், நீங்களும் வந்து நோட்ஸில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரத்தில் இருக்குது, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, பீகாரில் இருக்குது. இது மாதிரி ஒரு 6 மாநிலத்தில் இப்போ வந்து சட்ட மேலவை சட்டப்பேரவை 2மே இருக்குது. சரியா? இதுவும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய சமூக சேவகர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய சமூக சேவகர்கள் இங்கிலீஷில் வந்து சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு இந்த அமைப்பை சொல்லுவாங்க. இந்த அமைப்பை யார் ஏற்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஏற்படுத்தியிருப்பார். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய சமூக சேவகர்கள் அப்படின்ற அமைப்பை இங்கிலீஷில் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்ற ஒருத்தர் ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கேசரி அப்படின்ற செய்தித்தாளை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேசரி அப்படின்னு ஒரு செய்தித்தாள் இருந்துச்சு. இது வந்து ஒரு மராட்டா மொழியில் எழுதப்பட்ட ஒரு செய்தித்தாள். மராட்டா மொழியில் வந்து ஒரு வெளிவந்த ஒரு செய்தித்தாள் கேசரி அப்படின்ற செய்தித்தாள். பாலகங்காதர திலகர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து நிறுவியவர். இவர் இன்னொரு பேப்பர் வச்சுருப்பார். அந்த பேப்பர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மராட்டா. அந்த பேப்பர் பேர் மராட்டா, ஆனால் ஆங்கில மொழியில் வந்து வெளிவர்ற பேப்பர் அது. கேசரி வந்து என்னென்னா மராட்டா மொழியில் வெளிவர பேப்பர். இது 2 ரொம்ப முக்கியம். திலகர் வந்து லால் பால் பால் 3 பேர் வந்து தீவிரவாதிகள் இருப்பாங்கள்ல, அதில் முக்கியமானவர் தான் திலகர். திலகரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கேசரியை நிறுவினவர் யார்? அவர் தான் எடிட்டராகவும் இருந்தார். வந்து அதில் எழுதி தான் வந்து என்னென்னா அவர் ஆக்சுவலி வந்து சிறை தண்டனை பெற்றிருப்பார். அதில் வந்து சத்ரபதி சிவாஜி வந்து எப்படி அஃப்சல் கானை கொன்னார் அப்படின்லாம் வந்து எழுதியிருப்பார். ஸோ என்னென்னா அதனால் வந்து என்னென்னா இவர் வந்து வன்முறையை தூண்டுறார் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சிறை தண்டனை 6 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொழி அடிப்படையில் இந்தியாவை எப்போ பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு போட்டாங்க. இங்கிலீஷில் இப்படி தான் இருக்கும், ஆர்கனைசேஷன் ஆக்ட். எப்போ இது போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 போட்டிருப்பாங்க. 1956 இந்த சட்டத்தை போட்டாங்க. மொழி அடிப்படையில் இந்தியாவை வந்து பல மாநிலங்களாக அப்போ தான் பிரித்தாங்க. மொத்தம் 14 ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க, 14 மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. 14 மாநிலம், அப்புறம் 6 யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க. மொழி அடிப்படையில் பிரித்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1953 ஆந்திராவை பிரித்தாங்க. அதுக்கப்புறமா நிறையா ஸ்டேட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க, தனியாக எங்களுக்கு பிரித்து கொடுங்க மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்க ஆரம்பித்தாங்க. நிறையா மக்கள் கேட்க ஆரம்பித்தோடனே மொழி அடிப்படையில் ஃபைனலாக 1956 பிரித்தாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக அதை தாண்டியும் பிரிச்சுக்கிட்டே வந்து இப்போ 28 மாநிலமாக இருக்குது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1963 காமராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த திட்டத்துக்கு இணங்க தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பேர் காமராஜ் திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே வந்து என்னென்னா காமராஜர் அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து என்னென்னா ஒவ்வொரு மாநில தேர்தலில் நடக்கும்போது அங்கெல்லாம் நிறைய தோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வயசானவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூத்த தலைவர்கள்லாம் கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள்லாம் கட்சி பணியை பார்க்கலாம். எல்லாரும் என்னென்னா அவங்க அரசியல் பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து நம்ம கட்சி பதவியை பார்க்கலாம். ஆனால் சின்ன வயசாக இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா நம்ம அரசியல் பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு அரசியல் பதவியை கொடுத்தா நிறைய புது திட்டம் தொழில்நுட்பம்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ என்னென்னா காமராஜர் திட்டம் அப்படின்றதுக்கு கீழே இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவரே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன பண்ணுறாருன்னா, அவரே அவரோட முதலமைச்சர் பதவியை முதல்ல ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ணிட்டு அடுத்தது யார் அந்த பதவி வகிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 1967 வரைக்கும் யார் நம்மளுக்கு சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தவச்சலம் அப்படின்ற ஒருத்தர் தான் சிஎம்மாக இருக்கார். பக்தவச்சலம் அப்படின்றவர் தான் சிஎம்மாக இருக்கார். இவர் தான் கடைசி ஒரு தேசிய கட்சியிலேருந்து வந்த ஒரு சிஎம் வந்து கடைசி சிஎம் பார்த்திங்கன்னா பக்தவச்சலம் தான். இதுக்கப்புறமா நம்மளுக்கு திராவிட கட்சிகள் தான் வந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா மாநில கட்சி திராவிட கட்சிகள், இவங்க வந்து தேசிய கட்சி காங்கிரஸ் அப்படின்றது. ஸோ கடைசி காங்கிரஸ் சிஎம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருன்னா தமிழ்நாட்டில் பக்தவச்சலம் தான். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுடைய ஆட்சி கிடையாது, மாநில கட்சிகளோட ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி வேறு சில கொஷின்ஸோட முக்கியமான கொஷின்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.